இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பப்புன்னு சொன்னாங்க, அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சது மாதிரியான ஒரு எதிர்வினை. 100 நிமிஷம் பேசினார். எல்லாரும் கேட்க வேண்டிய சூழல். ஏனென்றால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்பது விதி. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முத்திரையை பதித்திருக்கிறார் ராகுல் காந்தி. ஒரு வெறுப்பையும் மத துவேஷத்தையும் போதிக்கின்ற பாஜகவினர் உண்மையான இந்துக்களாக இருக்க முடியாதுன்ற. கடந்த 10 வருஷங்கள்ல பிரதமர் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லியிருக்காரா? முதல் முறையாக அவர் மட்டுமல்ல 9 அமைச்சர்கள் எந்திரிச்சு பதில் சொன்னாங்க. அதை விட முக்கியமான சபாநாயகரை பார்த்து கேட்ட கேள்வி, உண்மையான இந்துக்களாக இருந்தால் நீங்கள் அயோத்தியில் வெற்றி பெற்றிருப்பீர்கள். சரியான வார்த்தை. ராமர் கோயில் கட்டினீங்க, அதை வச்சு தான் ஓட்டு கேட்டீங்க, அதை வச்சு தான் பூசாரி வேஷம் போட்டீங்க, துறவி வேஷம் போட்டீங்க. பாராளுமன்றத்தில் நீங்க அதை பத்தி பேசுனீங்க, நீங்க தோற்று போயிட்டீங்க. நீங்க உண்மையான இந்துக்களாக தான் தோற்று போயிருக்க மாட்டீங்கல்ல. பரமாத்மாவோடு நேரடி தொடர்பு இருக்கிற நீங்கள் அயோத்தியில் ஏன் தோற்று போனீர்கள்? அப்ப நீங்க உண்மையான இந்துக்கள் அல்ல. உங்களை இந்துக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். அந்த தொகுதியில் தலித் சமூகத்தை சார்ந்த பட்டியலின சமூகத்தை சார்ந்த லால் சிங் வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ அங்க இந்துக்கள் தோற்கடித்திருக்காங்க உங்களை. 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் வெள்ளக்காரன் காலத்தில் கொண்டு வந்தது, அதில் மாற்றம்லாம் இல்லை. அதில் திருத்தம் கொண்டு வர வேண்டியது தான். குற்றவியல் சட்டங்கள் ஏற்கனவே பழசையே வச்சுக்கிட்டு இருக்கோங்கிற கேள்வி பல்வேறு மனித உரிமை ஆர்வலர்கள் எழுப்பிய கேள்வி தான். 3மே என்னமோ குற்றவியல் சட்டமே புதுசு, பாஜக ஆட்சியில் தான் கொண்டு வரும். இது முழுக்க இந்துத்துவ அடிப்படையில் கொண்டு வர மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராகுல் காந்தி மக்களவையில் பேசின பேச்சு தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. இதற்கு பாஜக எப்படி எதிர்வினையாற்றப் போகிறது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ராகுல் காந்தி பேசியது சரிதான். 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவர்களை மதிக்கலை, எதிர்க்கட்சி தலைவர்களை பேச விடலை. முக்கியமாக ராகுல் காந்தியை கடந்த காலங்களில் எம்பி பதவியை பறித்தது, அவர் குடியிருப்பு முதல் கொண்டு பறிக்கப்பட்டது, அவர் மேலே வழக்கு, பொதுக்கூட்டங்களில் பேசுனதுக்கு வழக்கு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்தது. இதையும் குறிப்பிடுறார் ராகுல் காந்தி. நேற்று பேசும்பொழுது நீட்டை பற்றியும் பேசுகிறார். கடந்த 7 ஆண்டுகளில் 70 முறை வினாத்தாள் கசிவுலாம் ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது அப்படிலாம் பேசுகிறார். இந்துக்கள் வன்முறை வெறுப்பை என்றுமே அவங்க பேசுவது கிடையாது. இந்துக்கள் என சொல்லி கொண்ட பாஜகவினர் தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் பேசியிருக்கிறார். இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? மோடி அமித்ஷா இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா ஒரு படி மேலே போய் மன்னிப்பு கேட்கணும் இந்துக்களை பற்றி ராகுல் பேசுனதுக்கு அப்படிங்கன்னு சொன்னோடனே பாஜகக்காரங்க எல்லாருமே அமித்ஷா சொன்ன மாதிரியா மன்னிப்பு கேட்கணும் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 10 வருடங்களில் நீங்கள் சொன்னது மாதிரி ராகுல் காந்தியை அவர்கள் நடத்திய விதம் எவ்வளோ மோசமாக பாஜக நடத்தியது. பப்புன்னு சொன்னாங்க, அவரை ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு லாயக்கே இல்லைன்னு அளவுக்கு சொன்னாங்க. அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்க. அவரை பாராளுமன்றத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சது மாதிரியான ஒரு எதிர்வினை, ஸ்ட்ராங்கான எதிர்வினை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முத்திரையை பதித்திருக்கிறார் ராகுல் காந்தி. ஒரே வரையில் சொன்னான். 100 நிமிஷம் பேசினார் நேற்று. 100 நிமிடங்கள். எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. பிரதமர் இருக்கிறார், உள்துறை அமைச்சர் இருக்கிறார், அனைத்து அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லாரும் கேட்க வேண்டிய சூழல். ஏனென்றால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்பது விதி, அது அவர்களுக்கான விதி. பேசுகிறார் 100 நிமிடம். பிரமாதமான பேச்சு. நீங்கள் கூட சொன்னீங்கல்ல, இந்துக்கள் வன்முறையாளர்கள் அல்ல. ஏனென்றால் அவர் எடுத்தோடனே என்ன காமிக்கிறாரு? சிவபெருமானுடைய படத்தை காமிக்கிறாரு, குருநானக்குடைய படத்தை காமிக்கிறாரு, ஏசுநாதருடைய படத்தை காமிக்கிறாரு. எல்லோருமே இவர்கள் அஹிம்சையை போதித்தவர்கள் அல்லது தைரியத்தை போதித்தவர்கள், நியாயத்தின் பக்கம் இருப்பவர்கள், உண்மையின் பக்கம் இருப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், இந்துக்களும் எல்லா மதத்தினருமே தைரியத்தையும் உண்மையும் போதிக்கிறாங்க, அதில் இந்துக்களும் விதிவிலக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வெறுப்பையும் மத துவேஷத்தையும் போதிக்கின்ற பாஜகவினர் உண்மையான இந்துக்களாக இருக்க முடியாதுன்றார். அவர் இந்துக்களை கொச்சப்படுத்தலை. இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்துக்களை கொச்சப்படுத்திட்டாரு, இந்துக்களை தரம் தாழ்ந்து பேசிவிட்டார். அவர் அப்படி பேசவில்லை. எல்லா மதங்களும் சமம், எல்லா மதமும் அஹிம்சையையும் தைரியத்தையும் உண்மையும் போதிக்கின்றன, நியாயத்தை போதிக்கின்றன. அப்படி இருக்கும் பட்சத்தில்
பாஜகவினர் வந்து அவன் ஒரு மற்ற மதங்களை அவமரியாதை செய்வது, அவதூறு கொடுப்பது, அல்லது வந்து த்ரெட்டன் பண்ணுவது, ஒரு வன்முறையை கட்டமைப்பது வந்து இந்துக்களுடைய குணம் அல்ல, அது இந்து மதத்தின் குணம் அல்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் பாஜகவினர் உண்மையான இந்துக்கள் அல்ல. உண்மையாக தான் சொல்றார், எல்லாத்தையும் தான் சொல்றார். இப்போ இதை உடனே கொந்தளிக்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம், கடந்த காலங்களில் பாஜகவுடைய நடத்தை எப்படி இருந்தது, எப்படி சட்டங்களை கொண்டு வந்தாங்க, பிரதமர் மோடி ஏன் மணிப்பூர் பக்கம் போகலன்னு கேள்விக்கிறார். நேரடியாக பிரதமர் உட்கார்ந்துருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க கடந்த 10 வருஷங்கள்ல பிரதமர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லியிருக்காரா? முதல் முறையாக 2014 அப்புறம் இந்த 2024க்குள்ள முதல் முறையாக ராகுல் காந்தி அவர்களுக்கு எந்திரித்து பதில் சொல்கிறார். இது ஒரு பெரிய மாற்றம். அவர் மட்டுமல்ல, 9 அமைச்சர்கள் எந்திரிச்சு பதில் சொன்னாங்க. அந்த 100 நிமிட உரையில் 9 அமைச்சர்கள். அதை விட முக்கியமான, சபாநாயகரை பார்த்து கேட்ட கேள்வி, நீங்க வந்து பிரதமரை பார்த்து வணங்குகிறீர்கள், அதை நான் வந்து குத்தம் சொல்லல, ஏன் என்னை மட்டும் பார்த்து கை கொடுக்குறீங்கன்னு கேட்கிறார். இந்த பாராளுமன்றம் என்பது யார் மூத்தவர், முதல்வர், அதிகாரம் மிக்கவர் என்று பார்த்தால் சபாநாயகர் தான். அப்படிப்பட்டவர் ஏன் நீங்கள் பிரதமரை பார்த்து பயப்படுகிறீர்கள், பம்முகிறீர்கள், தலைவணந்து வணங்குகிறீர்கள், அதே நேரத்தில் என்னை பார்த்து, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக என்னை பார்த்து நீங்கள் கை கொடுக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். அதுக்கு சொன்ன பதில் வேற. தெரியுதுங்கிறார், 2 பேரா தெரியுதுங்கிறார். சபாநாயகராகவும் உட்கார்ந்துருக்கீங்க, ஓம் பிர்லாவாகவும் உட்கார்ந்துருக்கீங்க. அதான் சொல்றாரு. அப்ப நீங்க ஒரு கட்சிக்காரலா உட்கார்ந்துருக்கீங்க, ஓம் பிர்லாவா உட்கார்ந்துருக்கிறீங்க, பாரதிய ஜனதா கட்சியோட எம்பியா தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு சபாநாயகருக்குடைய தன்மை அந்த அந்த அதோட நிலையில நீங்க இருக்கல. அங்க நீங்க வந்து ஒரு ஒரு அவையை நடத்தக்கூடிய தலைவராக இல்லை. அந்த பார்வை நான் பார்க்குறேன். நேரடியாக கேட்குறார், ஒன்றும் மறைமுகமாக கேட்கல, அவர் இல்லாத போது கேட்கல, ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் கேட்குறார். ஒன்று. இரண்டாவது, இதுவரை வந்து பாராளுமன்றம் வந்து இப்படி ஒரு பலமான எதிர்க்கட்சியை வந்து கடந்த 10 வருடங்களில் பார்க்கல. இப்படி ஒரு பலமான எதிர்க்கட்சிங்க, 230 பேருக்கு மேலே இருக்காங்க, ஒரு பலமான எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சி அந்தஸ்தோடு இருக்கிற, அது முக்கியம். இப்போ கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி அந்தஸ்தே கிடையாது. அதை பிரதமர் மோடியே பல்வேறு முறைகள் பாராளுமன்றத்தில் கிண்டல் பண்ணார்ல, ராகுல் காந்தியை கேலி பண்ணார்ல. ஆனால் இன்னைக்கு ஒரு பலமான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் சும்மா சாதாரண விஷயம் இல்லை, ஒரு கேபினட் மினிஸ்டருக்கான அந்தஸ்து. அப்போ அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்போ இன்னைக்கு அவ்வளோ ஒரு நெருக்கடிங்க. இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு மாலை 4 மணிக்கு பேச போகிறார். அதுக்கு பதில் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறாங்க. எப்படி பதில் கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஆனால் பிரதமர் மோடி எந்திரிச்சு பதில் சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு நிலைமை. அதான முக்கியம். ராகுல் காந்தி பேசும்போது தனது எம்பி பதவி பறிப்பு, வீடு பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியதோடு மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவர்களை அடுத்தடுத்துலாம் கைது பண்ணீங்க, இனிமேல் நாங்கள் எதுவும் பயப்பட போகிறதில்ல. என்ன காரணம்னா, கடந்த முறை நீங்கள் பாருங்களேன், அவரை வெறுமனை வந்து பயமுறுத்த மட்டும் செய்யலை, அவரை அசிங்கப்படுத்தினாங்க. பெண் எம்பிக்களை வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. எங்களை பார்த்து ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டாரு. ஆமாம், ஸ்மிருதி இரானி பண்ணாங்கல்ல. அந்த ஸ்மிருதி இரானி இன்னைக்கு இல்லை பாராளுமன்றத்துக்குள்ள, அது ஒரு விஷயம். இன்னைக்கு இருந்திருந்தால் ஒருவேளை ராகுல் காந்தி மீண்டும் கூட சிரித்து கொண்டு கூட கமெண்ட் அடிச்சிருக்கலாம். அதுதான் கங்கனா ரனாவத் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்களே. இல்லை, அதான் சொல்கிறேன். என்னன்னா, கடந்த முறை வந்து ராகுல் காந்தியை வந்து அவர்கள் நடத்திய விதம் என்பது மோசமான விதம்ன்ற மோசமான விதம். அவரை வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கூட, அவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இல்லை கடந்த முறை. ஆனால் நடத்திய விதம் என்பது அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் சின்ன குழந்தை, பச்சை குழந்தை மாதிரி நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியை பேசிய பேச்சுக்களை வந்து என்ன செஞ்சாங்க, பேச விடாமல் வந்து தடுத்தாங்க, வெளியே அனுப்பிச்சாங்க, சஸ்பெண்ட் செஞ்சாங்க. இது உச்சகட்டமாக அவருடைய பதவியை பறிக்கிற வேலை கூட செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி அது முடியாது. தெளிவாக சொல்கிறார் ராகுல் காந்தி, நாங்கள் உங்களை பார்த்து பயப்பட போகிறதில்ல, என் கட்சியை நானும் பயப்பட போகிறதில்ல, தைரியமாக நாங்கள் பேச போகிறோம். ஒரு அதிகாரத்தில் இருப்பதை விட உண்மையின் பக்கம் இருப்பது என்பது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குன்றார். ஒரு அதிகாரத்தின் பக்கம் நான் இருப்பதை விட உண்மையின் பக்கம் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்றார். நம்ம உண்மையை பக்கம் நான் பேசுகிறேன். அதனால் இந்த சபையில் நான் கேள்வி கேட்கத்தான் செய்வேன், நேரடியாக கேட்பேன். பிரதமர் பதில் சொல்ல வேண்டும், அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும். சபாநாயகர் வந்து இந்த ஆளுநர், இந்த அவையுடைய சபாநாயகர் அவருடைய பதவி கேட்டால் போல் நடந்து கொள்ளணும். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கார். இன்றைக்கி நீட்டை பற்றி பேசினாங்க, உடனே இப்போ பேச முடியாது, ஜனாதிபதி உரைக்கு நன்றி செலுத்தினதுக்கப்புறம்
அதெல்லாம் பேசி அதுக்கப்புறம் பேசலான்னு சொல்லும்போது இல்லை முடியாதுன்னு சொல்லி அவர்கள் வந்து அதை அழுத்தம் கொடுக்கும்போது இப்போ சபையை ஒத்தி வச்சாங்க. அப்போ இனி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மணிப்பூர் விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார். பிரதமர் மோடி எப்பொழுது மணிப்பூர் செல்வார் அதை இங்கேயே சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்படி ஒவ்வொரு செயலையும் வந்து எதிர்பார்க்குறார். அக்னிபாத் திட்டம் அக்னிபாத் திட்டத்தை பற்றி பேசினார். அக்னிபாத் திட்டத்தின் வேலையை விட்டு போயிட்டா அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு. அதுக்கு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு, அவர் இறந்து போயிட்டா 1 கோடி கொடுப்பாங்கன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எல்லா திட்டங்களும் இப்படி வந்து நிற்கிது, மொட்டையாக நிற்கிது. இதை வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஒரு முழுமையடைந்த திட்டங்களை நீங்கள் கொண்டு வரல, எல்லாமே முழுமையடையாத திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த கேள்விகளை நான் கேட்போம், நீங்கள் பதில் சொல்லுங்கன்ற. நீங்கள் இனிமேல் இந்துக்கள் மேல் சவாரி செய்ய முடியாது. நீ இந்துக்கள் என்பவர்கள் நீங்கள் பாஜகவினர் மட்டுமல்ல, நாங்கள் எல்லோருமே இந்துக்கள் தான். ராகுல் காந்தி சொல்கிறது நாங்கள் எல்லோருமே இந்துக்கள் தான். நீங்கள் சொல்லுகின்ற சோகால்டு இந்துக்கள் பாஜகவினர் உண்மையான இந்துக்கள் அல்ல. அதைத்தான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இவங்க வந்து இப்போ அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை வேறு மாதிரி பேசுகிறாங்க. பாஜகவினர் உண்மையான இந்துக்கள் அல்ல. இந்துக்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் எப்படி உண்மையின் பக்கம் இருப்பார்கள்? அவர்கள் அநீதி இழைக்க மாட்டார்கள். அவர்கள் மற்ற சமூகத்தினரை வந்து துவேஷமாக பேச மாட்டார்கள். வன்முறையாளர்கள் அல்ல. இந்துக்கள் என்பவர்கள் முதலில் வன்முறையாளர்கள் அல்ல. அதைத்தான் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. ஆனால் பாஜகவினர் எப்படி கட்டமைச்சு வச்சுருக்காங்க? இந்துக்கள் எல்லாம் வன்முறையாளர்களாக நீங்கள் வந்து ஒரு சித்திரத்தை கட்டமைக்கிறீங்க. ஆனால் அப்படி அல்ல. இங்கே வந்து எல்லா மதமும் வந்து ஒரு சம இதில் இருக்குது, ஒற்றுமையாக இருக்கிறது. இந்தியா என்பது அப்படித்தான். இனிமேல் இந்த பாராளுமன்றம் என்பது எதிர்க்கட்சிகளுடைய பாராளுமன்றமாக இருக்கும். நீங்கள் எதை மதிச்சு தான் ஆகணுன்றார். அயோத்தியில் பாஜகவை ஜெயிச்ச எம்பிக்கு ராகுல் காந்தி கை கொடுக்குறார். அதான் சொல்கிறேன், பைசா பார்த்து அயோத்தி அங்கே தான் இருக்குது. அயோத்தியை வைத்து தான் மோடி அரசியலே செய்தார். அங்கே தோற்று போயிட்டாங்க. அதைத்தான் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் வந்து ஒப்பிட்டு காமிக்கிறார். உண்மையான இந்துக்களாக இருந்தால் நீங்கள் அயோத்தியில் வெற்றி பெற்றிருப்பீர்கள். சரியான வார்த்தை. நீங்கள் உண்மையிலே இந்துக்களாக இருந்தால், உண்மையான இந்துக்களாக இருந்தால் அயோத்தியில் ஏன் தோற்று போனீர்கள் கேள்வியை கேட்குறார். ராமர் கோவில் கட்டின ராமர் கோவில் கட்டினீங்க, அதை வச்சு தான் ஓட்டு கேட்டீங்க, அதை வச்சு தான் பூசாரி வேஷம் போட்டீங்க, துறவி வேஷம் போட்டீங்க. பாராளுமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து அதை பற்றி பேசுனீங்க. நீங்கள் தோற்று போயிட்டீங்க. நீங்கள் உண்மையான இந்துக்களாக தான் தோற்று போயிருக்க மாட்டீங்களே. நீங்கள் தான் பரமாத்மாவோட நேரடி தொடர்பில் இருக்கீங்களே, எப்படி தோற்று போனீங்கன்னு கேட்குறாரு. பரமாத்மாவோடு நேரடி தொடர்பில் இருக்கிற நீங்கள் அயோத்தியில் ஏன் தோற்று போனீர்கள்? அப்போ நீங்கள் உண்மையான இந்துக்கள் அல்ல. உங்களை இந்துக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ இந்தியாவில் இருக்கின்ற இந்துக்கள் உங்களை உண்மையான இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளலை. அதுதான் ராகுல் காந்தி சொல்கிற விஷயம். பாஜகவில் இருப்பவர்கள் ஏற்று நீங்கள் பேசாதீங்க. அங்கே இருப்பவர்கள் உண்மையான இந்துக்கள் அல்ல. உண்மையான இந்துக்கள் உங்களை வந்து நீங்கள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து இருக்கிறார்கள். அதுவும் அயோத்தியுடைய தோல்வி, பைசாபாத்துடைய தோல்வி. லால் சிங் வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவருங்க. அந்த தொகுதியில் தலித் சமூகத்தை சார்ந்த பட்டியலின சமூகத்தை சார்ந்த லால் சிங் வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ உங்கள் அங்கே இந்துக்கள் தோற்கடித்திருக்காங்க உங்களை. அதனால் நான் அதை கோட் பண்ணி தான் அவர் பேசுகிறார். ஆகவே தான் ராகுல் காந்தி வந்து சொல்லப்போனால் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. நீங்கள் ஏன் வாரணாசியில் போய் போட்டிட்டீங்க? உண்மையான நீங்கள் ஒரு தைரியமாக இருந்தால் அயோத்தியில் போய் போட்டிட்டு இருக்கணுமே. அவர் கேள்வி நியாயமானது தானே. நீங்கள் வாரணாசியில் 2 தடவை ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் இங்கே தான் வந்து கோயிலை கட்டியிருக்கீங்க அயோத்தியில். அயோத்தி இருக்கின்ற தொகுதி பைசாபாத். நீங்கள் நியாயப்படி தர்மப்படி நீங்கள் பைசாபாத்தில் நின்றுருக்கணும். அங்கே ஏற்கனவே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுனால தான் நீங்கள் மீண்டும் வாரணாசியில் போட்டிட்டு இருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை ராகுல் காந்தி கேட்குறார். இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ராகுல் காந்திக்கு ஆதரவாக காங்கிரஸ் எம்பிக்கள், கூட்டணி கட்சி எம்பிக்கள் இவங்கெல்லாம் வந்து குரல் கொடுத்தாங்க, நம்ம பார்த்தோம். இனிமேல் இதை வந்து எப்படி பாரதிய ஜனதா எதிர்கொள்ளும்? அதாவது இதுவரை அவர்களுக்கு பழக்கமில்லாத ஒரு செயலுங்க. 10 வருஷங்களில் வந்து நீங்கள் எதிர்க்கட்சி எப்படி எதிர்கொண்டாங்க? எதிர்க்கட்சியை கேலி பண்ணாங்க, எதிர்க்கட்சியை வெளியேற்றினாங்க. அவர்களுக்கு பதில் சொல்கிறது கிடையாது. பாரத் மாதா கே ஜே அப்படிங்கிறத மட்டும் வேறு சொல்ல தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இனி அப்படி இருக்க முடியாதுன்ற. இன்றைக்கி பலம் பொருந்திய எதிர்க்கட்சி, அவர்களுக்கு சமமான எதிர்க்கட்சி. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லைங்க. பாஜக மைனாரிட்டி கவர்மெண்ட். அதைத்தான் ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு. இது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அல்ல, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. பதில் சொல்லி தான் ஆகணும். இதில் என்னென்னா 10 வருடம் அவர்கள் செய்த பாவத்தை கழிக்கின்ற 5 வருடங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவைக்கு வந்து பதில் சொல்லணும். இனி சொல்லாமல் இருக்க முடியாது, அமைதியாக இருக்க முடியாது. அவர்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லியே ஆகணும். ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கின்ற கேள்வியை அவர்கள் எதிர்கொண்டே ஆகணும். இப்போ அதனால தானே நேற்று 9 அமைச்சர்கள் எந்திரிச்சு பதில் சொல்கிறாங்க. நேற்று முதல் நாளில்
ராகுல் காந்தி அந்த 100 நிமிஷத்தில் 9 பேர் எழுந்திரிச்சு பதில் சொல்கிறாங்களே. எல்லாருடைய பேச்சிலையும் பதட்டம் இருக்கு. பிரதமர் மோடியுடைய பேச்சில் பதட்டம் இருக்கு. அப்போ இனி வருங்காலத்தில் எப்படி எதிர்கொள்ளப் போவது என்பது பெரிய சவால் அவர்களுக்கு. 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. வழக்கறிஞர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. திமுகவும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் வெள்ளக்காரன் காலத்தில் கொண்டு வந்தது. அதில் மாற்றம்லாம் இல்லை. அதில் வந்து திருத்தம் கொண்டு வர வேண்டியது தான். ஏன்னா வெள்ளக்காரன் காலத்தில் கொண்டு வந்த இந்த ஐபிசி, சிஆர்பிசி, இந்த குற்றவியல் சட்டங்கள் எல்லாம் பழைய அந்த முறைகள் இருக்கிறது என்பது எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்த விஷயந்தான். நான் என்ன கேள்வி கேட்குறேன், 3 சட்டங்களுக்கு நீங்கள் திருத்தம் கொண்டு வாங்க. எதுக்கு நீங்கள் புதிய பேரில் வர்றீங்க, சமஸ்கிருத பேரில்? முதல்ல கேள்வி. முதலில் இந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் நீங்கள் புதுசாக உருவாக்குறீங்களா? இல்லை. 3 குற்றவியல் சட்டங்களும் ஏற்கனவே இருப்பது தான். அதில் நீங்கள் திருத்தம் தான் கொண்டு வந்திருக்கீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதில் 85 விழுக்காடு எதுவும் மாற்றமே கிடையாது. 85% அந்த 3 சட்டங்களில் எந்த பெரிய மாற்றம் இல்லை. ஒரு 10லேருந்து 15 விழுக்காடு அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இதை ஒரு திருத்தமாக கொண்டு வந்திருந்தீங்கன்னா யாரும் எதிர்க்க போகிறது இல்லை. என்ன திருத்தம்? பழைய சட்டத்தில் வந்து ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ண முடியாது, இப்போ ஆன்லைனில் பதிவு பண்ணலாம். பழைய சட்டத்தில் வந்து 15 நாள் போலீஸ் காவலுக்கு முன்பாக நீங்கள் வந்து மருத்துவ காவலில் கொண்டு போய் வைக்க முடியும், அதை தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க. இது போன்று அப்டேஷன், அதை நீங்கள் தாராளமாக திருத்தம் கொண்டு வாங்க. நாங்கள் என்னமோ புதுசாக அந்த 3 குற்றவியல் சட்டங்களை கொண்டு வரோம், பாஜக தான் கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி வாயில் நுழைய முடியாத 3 சமஸ்கிருத பேர்களை வச்சு நீங்கள் சட்டமாக கொண்டு வரீங்களே, இதுதான் பிரச்சனை. இதுதான் நீங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். முதலில் வந்து இந்த அப்டேஷன், திருத்தம் என்று சொல்லுங்கள். 3 குற்றவியல் சட்டங்கள் பழைய ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், அதில் இன்னென்ன திருத்தங்களை செய்திருக்கிறோம். ஏன்னா எல்லா சட்டங்களுமே காலத்துக்கு ஏற்றார் போல திருத்தங்களுக்கு உட்பட்டது தான். 2019, 2021, 2017 அவர்கள் தொடர்ச்சியாக திருத்தங்களை, பல்வேறு சட்டங்களை செஞ்சுருக்கிறாங்க. குற்றவியல் சட்டங்கள் ஏற்கனவே பழசையாக வச்சுக்கிட்டு இருக்கோங்கிற கேள்வி பல்வேறு அந்த மனித உரிமை ஆர்வலர்கள் எழுப்பிய கேள்வி தான். அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதை இந்தந்த திருத்தங்களை செய்திருக்கிறோம் அப்படின்னு திருத்தம் கொண்டு வரது தவறு இல்லை. ஆனால் புதுசாக கொண்டாட மாதிரி 3மே என்னமோ குற்றவியல் சட்டமே புதுசு, பாஜக ஆட்சியில் தான் கொண்டு வரோம், இது வந்து முழுக்க வந்து இந்துத்துவ அடிப்படையில் கொண்டு வர்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஒரு சனாதனத்தின் அடிப்படையில் கொண்டு வர்றோம், இல்லை மனு தர்மத்தின் அடிப்படையில் கொண்டு வர மாதிரி 3 சமஸ்கிருத பேரை வைத்துக்கொண்டு நீங்கள் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது இல்லை, இது வெறும் திருத்தங்கள் தான், பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கலாம். இது ஒரு பயமுறுத்தல், அவ்வளோதான். இது முழுமையாக ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் பேசணும். இந்த சமஸ்கிருத பேரை வச்சுக்கிட்டு இந்த சட்டத்தையே மாற்றிட்டோம், புதுசாக கொண்டு வந்துட்டோம், இந்த புதிதாக கொண்டு வந்த குற்றவியல் சட்டம் வந்து சிலருக்கு சாதகமாக இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இருக்கின்ற 85 விழுக்காடு அப்படி தான் இருக்குது. சில திருத்தங்கள் மட்டும்தான் இருக்குது. அதை இப்படி பயமுறுத்தி சொல்ல தேவையில்லை. அதை திருத்தம் என்று ஒப்புக்கொண்டிருக்கலாம். அதுதான். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.